Hi designers, welcome back to our channel Safa Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க thumbnailல பார்த்த மாதிரி இந்த அழகான blouse design தான் பார்க்க போறோம். ஒரு elbow lengthக்கு இருக்கிற ஒரு sleeveல ஒரு எலிகண்டான ஒரு motif design வந்து சென்டர்ல வர மாதிரி வர்க் பண்ண போறோம். சோ இந்த டிசைனை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணனும் அப்படிங்கறத பாத்துறலாம். முதல்ல ஃபேப்ரிக்கை ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலாமா இல்லனா வந்து ட்ரேஸ் எடுத்துட்டு அப்புறமா வந்து ஃப்ரேம்ல ஏத்தணுமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணலாம். அது கம்ப்ளீட்டா அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரேம்ல கிளாத் கரெக்டா ஃபிட் பண்ண தெரியும்னா நீங்க தாராளமா ஃபிட் பண்ணிட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா பிகினர்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் கிளாத் அதிகமா ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் லூஸாவும் ஒரு பக்கம் டைட்டாவும் இழுத்து ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது போடுற டிசைன் வந்து நீங்க நினைக்கிற இடத்துல கரெக்டா வராது. கொஞ்சம் நகந்துரும். ஒரு கீழேயோ மேலேயோ வந்து கொஞ்சம் 1 inch நகர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நான் பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேசிங் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரேமில் போடுங்கன்னு நான் சொல்கிறது. நீங்கள் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கூட ட்ரேசிங் வந்து பண்ணிக்கலாம். முதல்ல ஃபேப்ரிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து போடுறேன். ஸ்லீவ் போடும்போது எப்போவுமே அந்த எட்ஜஸில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாத்தும் ஜாயின் ஆகிற அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல லைனாக பெல்பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தரையில் உட்காந்து தான் பண்ணணும். தரையில் உட்காந்து நீங்கள் ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக நேர்கோட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரிங் வச்சு டைட் பண்ணிவிட்டு அப்புறமா செக்யூர் பண்ணுங்கள். மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். பண்ணதுக்கு அடுத்தபடியாக நம்ம பண்ண வேண்டியது ட்ரேசிங். இதில் ஸ்லீவில் டிசைன் பண்ணுறீங்க, சென்டரில் மோட்டிவ் போடுறீங்கன்னா நீங்கள் ஸ்லீவோட சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் மோட்டிவ் டிசைன் கீழே இருக்க பார்டர்லேருந்து எத்தனை இன்ச் மேலே போடுறீங்க அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் டிசைனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இதில் ஒயிட் கார்பனை வந்து பிளைன் பேப்பர் ப்ளவுஸ் கிளாத் மேலே படுற மாதிரி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துருக்க அந்த ஒயிட் ஷீட்டை வந்து வச்சுக்கோங்க. இந்த மோட்டிவ் நீங்கள் வரைஞ்சி எடுத்துருக்கிற அந்த பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அந்த லைனை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் பெல்பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நார்மல் பென்சில் யூஸ் பண்ணியே ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து ட்ராயிங் தெரிஞ்சவங்க ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். ட்ராயிங் தெரியலனா இந்த டிசைனோட அவுட்லைன் இல்லைனா வந்து நார்மல் பிக்சர்ஸ் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சு பேப்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொபைலில் இருக்கிற டிசைனை ஒயிட் ஷீட்டில் எப்படி கொண்டு வரதுன்னு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டான டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நமக்கு அவுட்லைன் எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். டிசைனிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவுட்லைன் நல்லா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு டார்க்காக தான் கிடச்சிருக்கு. ஆனால் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டெப் 2 வந்துட்டு டிசைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 சைட்லேயும் சின்ன மேங்கோ டிசைனும் கீழே ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ இந்த 3 டிசைன்ஸுக்கும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயினில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன்ஸ் வந்து சிங்கிள் லைனும் கொடுக்கலாம், டபுள் லைனும் கொடுக்கலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மேங்கோ டிசைனுக்குள்ளே நம்ம லேடர் லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் முதல்ல பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக் செயின் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அது மேலே நீங்கள் வச்சு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுட்டு எண்டிங் நாட் வந்து நான் போடலை, அப்படியே லோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ராஸ் லோடிங் போடுறோம். ஸோ க்ராஸாக ஒரு செயின், டவுன் சைடில் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் க்ராஸாக ஒரு செயின், மேலே அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி போட போகிறோம். லோடிங்க்கும் நம்ம டீட்டெயில் டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிசைனிங்க்கு என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டுட்டோரியல் வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேடட் லோடிங் போடுறப்போ கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் நெருக்கமாக போடணும். அப்போ தான் உள்ளே இருக்க பைப்பிங் தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் வரும்.
சம்டைம்ஸ் லாங்காக ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கிளாத் ரிமூவ் பண்ணும்போது ஸ்டிச் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்கான பிளேஸ்லலாம் வந்துட்டு 2 செயினாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற மாதிரி 2 லாங் செயின்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் வந்து சைடில் கேப் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே பீட்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த கேப் வந்து கவர் ஆகிடும். ஸோ இப்போ சுகர் பீட்ஸும் நார்மல் டெய்லரிங் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மிட்டோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பீட் கண்டிப்பாக ரெண்டு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதிகமாக நீங்கள் சீக்கிரம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணுன்னு 4-5 பீட் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வராது. ஸ்டிச் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு பக்கம் இருக்கிற மேங்கோ டிசைன்லேயும் இதே மாதிரி லோடிங் அண்ட் பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது ஒரு பெரிய ஒரு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியான குந்தன் ஸ்டோன். இந்த ஸ்டோனில் 2 சைட்லேயும் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க ஹோல் வழியாக த்ரெட்டை எடுத்து எண்டிங் நாட் கொடுத்துக்கணும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக கிளாத்தில் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு எண்டிங் நாட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இதை சுற்றிலும் 3 mm ஆன்டிக் பீட் வந்து சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் நான் சுகர் பீட் எடுத்துகிட்டு இந்த 3 mm பீட் போட்டோம் இல்லையா, அதை சுற்றிலும் இந்த சுகர் பீட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்டிங் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி மேலே ஒரு குந்தன் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கும் ஒரு 3 mm லைனும் ஒரு சுகர் பீட் லைனும் கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த லைன் மேலே சுகர் பீட் கொடுத்துட்டு வரலாம். இந்த பிகினர்ஸ்க்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வருது, ஸ்பீடே வரலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸ்பீடு வரல அப்படின்னா நீங்கள் வந்து 2 ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லைனா 24 நீடில் போட்டுட்ருப்பீங்க. 24ல் 6 பீட்ஸ் தான் போட முடியும். ஸோ நம்ம கொஞ்சமாக பீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு டைம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடச்சிருச்சு, பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி கையில் பிடிச்சிட்டே வந்து போட முடியுது ஸ்லிப் ஆகாமல் அப்படின்னா நீங்கள் அடுத்தது இந்த மாதிரி பீடட் நீடலுக்கு மாறிக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப தான் நமக்கு கொஞ்சம் நிறைய பீட் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி பீடட் நீடல் யூஸ் பண்ணாலுமே விரலை தள்ளி கொடுக்காம அப்படியே எல்லா பீட்ஸையும் விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணி 2 பீடாக போடணும். கிட்டத்தட்ட நம்ம ஜர்தோசி ஒர்க் எப்படி போடுவோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இயர் ட்ராப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நான் நாட் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போட்டுட்டோம். இப்போ அதை சுற்றிலும் நம்ம லீஃப் கொடுக்கணும். மொத்தம் 6 லீஃப் வந்து கொடுக்கணும். சென்டர் லைனில் 7 பீட் போட்டுட்டு சுற்றிலும் ஓவல் ஷேப்பில் பீட்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ஒரு சின்ன லீஃப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு ட்ரா பண்ண தேவையில்லை. இந்த சென்டரில் வர லைனோட பீட் கவுண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு எல்லா லீஃபுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகே, 2 சைட்லேயும் 6 லீஃப் போட்டுட்டோம். மேலே வந்து சின்னதாக ஒரு அரும்பு ஷேப் கொடுக்கணும். அதுக்கு வந்து டியர் ட்ராப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு போடலாம். ஒரு லாங் செயின் அண்ட் லாக் செயின் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் ட்ராப் பீடு போட்டுட்டு பேக்கில் கொண்டு வந்து லாக் கொடுத்துக்கலாம். 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடுத்த அரும்பு ஷேப் வந்து கிடைக்கணும். ஒரு 2-3 செயின் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நமக்கு தேவையான இடம் வந்ததும் அந்த இடத்துல க்ராஸாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு ட்ராப் பீட் போட்டுட்டு பேக்கில் வந்துட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் போடும்போது நீங்கள் ஒவ்வொரு அந்த ட்ராப் பீடுக்கும் லாக் எண்டிங் நாட் போட தேவையில்லை. ஸோ கண்டினியூவாகவும் கொஞ்சம் வேகமாகவும் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். லாங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு பீட்ஸ் கொடுத்து பேக்கில் வந்து லாக்கு, மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம் செயின் ஸ்டிச் கொடுத்து, மறுபடியும் க்ராஸ் செயின் லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு ஒரு ட்ராப் பீட் சுகர் பீட் கொடுத்து பேக்கில் வரும். ஸோ இதே மெத்தடில் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் நடுவில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வருது. ஸோ அந்த லீஃபுக்கு பீட் லோடிங் யூஸ் பண்ணி இந்த லீஃபை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லீஃபோட கார்னர்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு கீழே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கார்னருக்கு மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் செயினும் ஒரு லாக் செயினும் கொடுத்துருங்க. அதில் ஒரு 6 சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துடலாம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ ரைட் சைடில் க்ராஸாக ஒரு செயின், ஒரு லாங் செயின் அண்ட் லாக் செயின் போட்டுட்டு ஒரு 5 சுகர் பீட் போட்டுட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே லாக் கொடுங்க. இப்போ மறுபடியும் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போங்க, லாங் செயின் லாக் செயின் போடுங்க, 5 பீட்ஸ் போடலாம். மறுபடியும் ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு கீழே திருப்பி லாக் கொடுக்கலாம். ஸோ இப்படியே வந்து கண்டினியூவாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ தான் லீஃப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். சில நேரத்தில் நீங்கள் பின்னால் கொண்டு வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லாமல் அடுத்த லைன் வந்து நெருக்கமாக கிடைக்குது அப்படின்னா அந்த லாக் செயின் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் 2 லாக் செயின் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டுட்டு இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லீஃபோட 2 பக்கமும் முடிச்சிட்டோன்னா நடுவில் கேப் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்டோன். ஸோ 2 ஸ்டோன் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லீஃபுக்கு 2 பக்கமும் குட்டியாக ஒரு லீஃப் மாதிரி வருது. இந்த அவுட்லைன் ஷேப்லேயே சுகர் பீட் கொடுத்துக்கலாம். நடுவில் இருக்க கேப்புக்கும் சுகர் பீடே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, மேலேயும் ஒரு லீஃப் இருக்குது. சேம் மெத்தட்லேயே அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு 4 லீஃப் இருக்கும். இந்த லீஃபுக்கு வந்து கிராஸ் லோடிங் போடலாம். ஒரு கிராஸாக ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுங்க. பீட்ஸ் கொடுத்துட்டு பேக்கில் வந்து லாக் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் அதுக்கு கீழே லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு 5 பீட்ஸ் கொடுத்துட்டு பேக்கில் வந்து லாக் ஸ்டிச் கொடுங்க. ஸோ இப்படியே வந்து 4 லைன் ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வரையவே தேவையில்லை. ஸோ எந்த இடத்துல லீஃப் வேணும்னு மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு தேவையானது என்னென்னா எத்தனை லைன் போடுறோம், எத்தனை பீட்ஸ் போடுறோம். இதில் வந்து நான் 5 பீட்ஸ் போடுறேன், 4 ரோ வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே கவுண்டிங்கில் இதே எத்தனை ரோ ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி ஃபில் பண்ணோன்னா எல்லாமே ஈக்குவல் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் சின்னதாக ஒரு லீஃப் மாடல் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ லீஃப் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இனி அடுத்தது ஒரு 4 ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவருக்கும் நம்ம அதே லோடிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் இருக்குது. அதில் வந்து நம்ம எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் வந்து கொடுத்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டுரும். இப்போ அடுத்த லைன் இருக்க இடத்துக்கு ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். 3 சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்துட்டு பேக்கில் வந்து லாக் போட்டுக்கிறோம். ஸோ இப்படியே சுற்றிலும் இருக்க எல்லா லைன்ஸையும் ஃபில் பண்ணணும். நீங்கள் எத்தனை பீட் வந்து கொடுக்குறீங்களோ கவுண்டிங் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சுற்றிலும் போடுங்க. பீட்ஸ் கொடுத்து பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுக்கணும். மறுபடியும் அடுத்த லைனுக்கு ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச், 3 சுகர் பீட் ஒரு ரவுண்ட் பீட் போட்டு பேக்கில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ணி இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்லா லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 4 ஃப்ளவர் வந்து நம்ம முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி லீஃப்லலாம் வந்து கவுண்டிங் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி கவுண்டிங்கில் போடும்போது உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஈவன் சைஸில் இருந்தால் தான் அந்த சேம் சைஸ் போடும்போது கரெக்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி நல்ல பிராண்டட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி இருக்க 3 ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அதோட லுக் இருக்குது. பீட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எங்கெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுக்கணுமோ அதுக்கெலாம் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த கீழே இருக்க டிசைன், அதுக்கப்புறம் நம்ம போட்ட அந்த ஃப்ளவர் ஷேப், அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த லீஃப், இது எல்லாத்துக்குமே ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கீழே ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் இருந்து இந்த 4 லீஃபும் வந்து போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்து அப்படியே அவுட்லைனும் போட்டுருங்க. இப்போ நடுவில் இருக்க லீஃபுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சிம்பிள் பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.